வணக்கம். விஜய்தான் களவாணி, எம்எல்ஏக்களை திருடுபவர் களவாணி இல்லையா, எம்எல்ஏக்களை திருடி கொண்டிருப்பவர் யார் இப்படின்னு விஜய் மீது காட்டமாக விமர்சனம் வைத்திருக்கிறார் டிடிவி தினகரன். இப்போது ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைய தினம் காலையில் ஒரு தாவேகா கட்சியை சார்ந்த நபர் தலைமறைவாகியிருக்கிறார். அவரை தமிழ்நாடு காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறது. ஓடு 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 ஓடுன்னு கரூரில் போய் விஜய் அவர்கள் பேசினார் இல்லையா. இன்றைக்கு விஜயனுடைய கட்சியை சார்ந்தவர்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது. முதல்வர் விஜய் அவர்களே தாவேகாவினுடைய ஒரு மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த ஜெய் கிருஷ்ணா என்று சொல்லக்கூடிய நபர், இந்த ஜெய் கிருஷ்ணா என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தியது மட்டுமல்லாமல் 15 லட்சம் ரூபாய்க்கான நகை பணத்தை கொள்ளையடித்து கொண்டு தலைமறைவாகியிருக்கிறார். இப்போது அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற ஆட்சிகளெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கும்போது மக்களுக்கிடையே இந்த மாதிரி குற்றங்கள் நடந்ததுண்டு, மறுப்பதற்கில்லை. ஆனால் விஜய் அவர்களுடைய தாவேகா ஆட்சி வந்ததற்கு பிறகு என்ன வித்தியாசம் தெரியுமா? குற்றவாளிகளில் பல பேர் தாவேகா கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் மற்ற கட்சி ஆட்சியில் நடந்ததற்கும் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் நடக்கிறதுக்குமான வித்தியாசம். இப்போ நான் இன்னொரு செய்தியையும் கூடுதலாக சொல்ல விரும்புகிறேன். இப்போ நேற்றைய தினம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக போய்கொண்டிருந்தது. அது என்ன வீடியோ உங்களுக்கு நல்லா தெரியும். நேற்றைய தினம் கரூரில் முதல்வர் விஜய் அவர்கள் ஓடு 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 ஓடுன்னு பாட்டு பாடிக்கொண்டிருந்தார் அல்லவா. அந்த பாட்டு பாடிக்கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய நேரலை நிகழ்வை ஒரு அரசு பள்ளியில் தொலைக்காட்சியின் மூலமாக சிறு பிள்ளைகளிடம் காட்டிக் கொண்டிருந்தார்கள். நம்ம என்ன கேட்குறோம்? சில தினங்களுக்கு முன்பு தான் கோர்ட் கடுமையாக எச்சரித்தது இல்லையா, இந்த மாதிரி இப்போ அரசு பள்ளிகளில் போய் ரீல்ஸ் போடுறது, ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் போயிட்டு அங்கே போய் இடைஞ்சல் கொடுக்கறது, வெயிலில் நிப்பாட்ட வைக்கிறது, விஜய் புகழ் பாடுறது, இதுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய அளவில் கண்டனங்களையும் எச்சரிக்கையும் ஹைகோர்ட் பதிவு பண்ணி 2 நாளாகல கரூரில் விஜய் பேசி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை அரசு பள்ளிகளில் ஒளிபரப்பி இருக்கிறார்கள். இப்போது அவர் மீது அவரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறாங்கன்னு ராஜ்மோகன்லாம் சொல்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் அவர்கள் திமுக ஆட்சியில் சொல்லுவார், குற்றங்கள் நடந்தால் திமுக ஆட்சியில் பிடிச்சி உள்ளே போட்டாங்க, அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சாங்க, அது போதுமா, நடக்காமல் பார்த்துக்கணுமே அப்படின்னு சொன்னார். ஆனால் விஜய் அவர்களே கோர்ட் இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கையை பதிவு செய்ததற்கு பிறகும், கண்டனங்களை பதிவு செய்ததற்கு பிறகும் அரசு பள்ளிகளில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது என்றால் உங்களுடைய ஆட்சியினுடைய நிர்வாகம் பல்லிழித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன் நான். என்ன அப்படின்னா, இன்றைக்கு விஜய் அவர்களை பற்றி டிடிவி தினகரன் விஜய் களவாணி என்று சொல்லியிருக்கிறார். எம்எல்ஏக்களை திருடுபவர் விஜய் தானே, அதனால் விஜய் தான் களவாணி என்று பொருள்பட டிடிவி தினகரன் அவர்கள் பேசியிருக்கிறார். கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார். அதாவது ரீல்ஸ் லெஸ் ஒர்க் மோர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கு விஜய் அவர்கள் சொல்கிறார், என்ன நம்ம கட்சி நம்முடைய ஆட்சி நடக்குது, ஆமாம் உங்கள் ஆட்சி தான் நடக்குது, ஒரு 107 இடங்களில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், ஆமாம் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், எல்லாமே சரிதான். ஆனால் என்ன தெரியுமா, அதில் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய முரண்பாடு என்ன தெரியுமா? இப்போ உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் இல்லையா, அவர்கள் உங்களுடைய கட்சியை எதிர்த்து மக்களிடம் வாக்கு கேட்டு களத்தில் நின்று வெற்றி பெற்றவர்கள். மறக்க முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளைகள் நீங்கள் என்று உங்களை உங்கள் கட்சியை பற்றி சொன்னார். அந்த கட்சியை எதிர்த்து களத்தில் நின்று வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் இன்றைக்கு உங்களுடைய கூட்டணியில் இருக்கிறார்கள். மறக்க முடியுமா? வைகோ காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், இப்படி எல்லாரையும் சொல்ல முடியும். அப்போது உங்களை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள், நீங்கள் வரக்கூடாது என்று களத்தில் வேலை செய்து வெற்றி பெற்றவர்கள், அவர்கள் இன்றைக்கு உங்களுடைய கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள் என்றால் இதை எப்படி பார்ப்பது?
உங்களுக்கு வருத்தம் இருக்கும், நிச்சயமாக வருத்தம் இருக்கும். நீங்கள் கடந்த முறை இதே மாதிரியான திருச்சி கிழக்கில் நினைக்கிறேன் 106 இடங்களில் வெற்றி பெற இன்னும் கூடுதலாக கொடுத்துருந்துருக்கலாம். இந்த நிலைமையிலேயே இவ்வளவு பெரிய நிர்வாக சிக்கல்களும் இவ்வளவு பெரிய குதிரை பேரமும் சோஃபா செட் மாடலும் என்று எதிர்க்கட்சிகளால் கடுமையான குற்றச்சாட்டுகள், அது குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுக்கள் இந்த குறுகிய காலத்தில் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஆட்சியில் வந்திருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. 50 நாட்களில் இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படுகின்றன. அதற்கு நேரடியாக பதில் சொல்வதற்கு தாவேக்காவில் யாருமே இல்லை, அது நமக்கு நேரடியாக தெரியுது. அப்போது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கள் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய ஆட்சி என்பது இன்னமும் சொல்ல வேண்டியதாக இருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தயவில்தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற யாராவது மறக்க முடியுமா? இப்போ கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சி, இதில் திமுக காரன் ஓட்டு போடலையா? திமுக காரர்களுடைய வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்ற கட்சியோடு இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி. கூடுதலாக ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போ என்ன தெரியுமா, நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து 50 நாட்களை கடந்திருக்கிறீர்கள். விடியல் திட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விடியல் பெயரை நீங்கள் மாற்றலாம், ஆனால் அந்த திட்டம் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் மக்கள் நலனுக்காக கொண்டு வந்த திட்டங்களுடைய நீட்சி தான், தொடர்ச்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதை ஒழிய நீங்கள் புதிதாக என்ன செய்தீர்கள் என்கிற கேள்வியும் தமிழ்நாட்டு மக்களால் கேட்கப்படும். கூடுதலாக ஒரு செய்தியை உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த பள்ளிக்கூடங்களை பள்ளி மாணவர்களிடம் இதுபோன்ற செயல்களை செய்யக்கூடிய தாவேக்காவினரை தடுத்து நிறுத்துங்கள். அது நல்லதற்கல்ல. ஏன்னா இன்றைக்கு பெற்றோர்கள் மிகப்பெரிய அளவில் குமுறி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புவது என்பது படிப்பதற்காக. தமிழகம் ஏன் பாஜகவை ஆர்எஸ்எஸ்ஸை வேரோடு வீழ்த்துகிறது என்றால் இங்கே கல்வி சரியாக இருக்கிறது. கல்வியில் முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் எப்போதுமே பாஜகவை வேறறுக்கும், இந்துத்துவ சக்திகளுக்கு இடமளிக்காது. இப்போ கல்விக்கூடங்கள், இப்போ அரசு பள்ளிகளுடைய தரம், அரசு பள்ளிகளில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை, இதெல்லாம் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறதுன்னா அரசு பள்ளியில் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட சேர்க்க முடியாத சூழல் இருக்கணும், விரும்பாத சூழலும். அதற்காக அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதையாவது தயவு செய்து செய்யுங்கள் முதல்வர் விஜய் அவர்களை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.